மாஸ்டர் கேமில் நம்ம டிராயிங் எப்படி வரைகிறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிராயிங் வரையணுங்கிறது தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிவியூன்னு இருக்கு இல்லைங்களா? இதில் டாப்பு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, பாட்டம், ரைட்டு இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையும் திருப்பிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது ஐசோமெட்ரிக் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3Dயை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். நமக்கு வந்து டேர்னிங்னா டாப்பு தான் டாப்பு யூஸ் பண்ணுவோம். மில்லிங்காக இருந்தாலும் டாப் தான் யூஸ் பண்ணுவோம் 3 ஆக்சிஸ் பண்ணுற வரையும். ஸோ மல்டி அடுத்தடுத்த ஆக்சிஸில் நம்ம திருப்பணும், இல்லை மாடலை நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம இதில் மற்றதை மாற்றி பார்ப்போம். ஸோ இதில் பிளேன் செலெக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். எந்த பிளேனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதில் இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக டாப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு 3Dக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் 2D வரைஞ்சி காமிக்கிறேன். இது லைன் கமாண்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் மற்ற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் பண்ணும்போது அதோட எந்த இடத்துல ஆக்சஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு 0 பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் மிஷினோட கோஆர்டினேட்ஸ் இங்கே கொடுத்துருவாங்க. இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இதோட சென்டர் இங்கே. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படமும் வரைஞ்சிக்கலாம், ஸோ ப்ரோக்ராமும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 4 டைரெக்ஷனில் டிஃபால்ட்டாக பர்பெண்டிகுலர் வரும். ஸோ இப்போ இந்த சைடு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது லென்த்து. ஸோ லென்த்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டாலே இது 180 அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துக்கும். ஸோ இப்போ லென்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டைரெக்ஷன் இந்த பக்கம்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு 10 mmன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா லென்த்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லென்த்தை மறுபடியும் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 mm அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் மைனஸ் பண்ணிங்க, மவுஸ் பார் சென்டரை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஜூம் ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த மாதிரி வேணால் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு 12. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்புட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஆங்கிள் வேணும் அப்படின்னா இங்கே இதை கிளிக் பண்ணி எந்த ஆங்கிள் வேணுமோ, ஸோ இங்கே ஆங்கிள் சேஞ்ச் ஆகுதுங்களா, இதில் தான் ஆங்கிள் கொடுக்குறோம். ஸோ இங்கே ரஃபாக கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு 30 டிகிரி வேணும் அப்படின்னா 30 அடித்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆங்கிள் செட் ஆகிரும். ஸோ அடுத்து லென்த் எடிட் பண்ணணும். லென்த்தில் எவ்வளோ வேணும், ஒரு 10 mm வேணும் அப்படின்னா 10 அடித்து என்ட்ரு ஆனிங்கன்னா செட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஆப்ஷன் இது ரெண்டும் உங்களுக்கு போதும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ண வேணாம், இதெல்லாமே எக்ஸ்காமா ஒய் வேல்யூவில் பண்ணுறது, அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் இது ஓகே. நீங்கள் இதை ஓகே கொடுக்குற வரையும் இந்த கமாண்ட் விட்டு வெளியில் போகாது. இந்த டிக் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கமாண்ட் விட்டு வெளியில் வந்துடும். இது சர்க்கிள் ஆப்ஷன். இந்த சர்க்கிள் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இதில் ஒரு சென்டரை பேஸ் பண்ணி சர்க்கிள் போடுறது. இது ஆர்க்கு. இது ஒரு சென்டரை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட் சொல்லி ஆர்க் வரைகிறது. இது ஒரு 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறது. இது கிரியேட் ஆர்க் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ சென்டர் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்ஸ் 2 வச்சு, இல்லைன்னா ரெண்டு எண்டு பாயிண்ட்டை சொல்லி ரேடியஸ் சொல்கிற மாதிரி வரும். கிரியேட் ஆர்க் 3 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்டில் சர்க்கிள் வரைஞ்ச மாதிரி 3 பாயிண்டில் ஆர்க் வரைகிறது. ஸோ இந்த மாதிரி டேஞ்சன்ட், அதாவது 2 டேஞ்சண்டான இடத்துக்கு இடையில சர்க்கிள் வரணும், அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுக்கும் இடையில ஒரு சர்க்கிள் வரணும்னா ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வரையணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட், ஏதோ ஒரு சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேடியஸில் சொல்லணும்னா ரேடியஸில் சொல்லிக்கலாம், டயாமீட்டர் சொல்லணும்னா டயாமீட்டர் சொல்லிக்கலாம். ஸோ எதில் வேணுமோ ஒரு 50 டயா அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் சேஞ்ச் ஆகிரும். ஸோ அடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது சர்க்கிள் வரைகிறதுக்கு, ஆர்க் வரைகிறதெல்லாம் இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே இதுக்குள்ளே கீழே இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் ரெக்டாங்கிள், பாலிகன், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். லென்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லட்டு, சாம்ஃபரு, ஸோ இது சம்மந்தப்பட்டதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இது ரெண்டுக்கும் ஃபில்லட் அடிக்கணும்னா ஃபில்லட்டுக்குள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம், சாம்ஃபருக்குள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மேக்ஸிமம் இதை வச்சே உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். இதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரிம் இந்த இருக்குங்களா, இந்த சிம்பிள்
ட்ரிம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஆட்டோகேடில் இருக்கட்டும், இல்லை வந்து என்எக்ஸாக இருக்கட்டும், ஏதோ எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே கட் பண்ணக்கூடிய இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் தனியாகவே கமெண்ட் இருக்கும். பட் இதுக்குள்ளே ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே இது மாதிரி அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைனை செலக்ட் பண்ணி மிச்சத்தை ட்ரிம் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண தேவை இருக்காது. இந்த 2 ஆப்ஷன் போதும் உங்களுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில லைன்ஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ட்ரிம் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இதில் ட்ரிம்மும் பண்ணிக்கலாம், இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரிம்மு. டிவைட் ஆர் டெலீட் அப்படின்னா 2 லைனுக்கு இடைப்பட்ட இருக்கிறதுல உங்களால் டெலீட் பண்ண முடியும். ஸோ இது 2க்கு இடையில இது இருக்குன்னா இதை டெலீட் பண்ணலாம், இது 2க்கு இடையில இருக்க இதை டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது 2க்கு இடையில இதை டெலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இந்த லைனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இழுத்துட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த லைனை கிளிக் பண்ணுறீங்களோ அதை வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எவ்வளோ லென்த்துக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது லென்த்து வரையும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ இங்கே வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி இப்போ இது கூட ஜாயின் பண்ணாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இங்கே வரையுமே என்ன ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் நார்மல் ஆப்ஷனில் போனீங்கன்னா 1 பை 1 வந்து மூவ் ஆகும். ஸோ இது நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்ட்ரா கூட எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த ட்ரிம் ஆப்ஷனில் போய் இதை கட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ஒன்று. வேறு என்ன அப்படின்னா பிரேக் டூப் இதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து ஆஃப்செட். இது வந்து ப்ரொஃபைலை ஆஃப்செட் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ப்ரொஃபைலை வந்து ஆஃப்செட் பண்ணணும். ஆனால் இப்போ இப்படி இருக்கிற ப்ரொஃபைலை அடுத்து பெருசாகும்போது அதோட பெருசாகணும், எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரே வேல்யூவுக்கு பெருசாகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஆப்செட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆஃப்செட் அப்படின்னா ஜஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே இங்கே ஆஃப்செட் ஆகும், இது ஸ்ட்ரெயிட் லைனில் அதே மாதிரி ஆஃப்செட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த ப்ரொஃபைலை நான் ஆஃப்செட் பண்ணேன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணேன்னா இதே ப்ரொஃபைலு இதை விட அடுத்து பெருசாக வரும். ஸோ லென்த் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து 10 mm, இதுலேருந்து 10 mm, இதுலேருந்து 10 mm அந்த மாதிரி வரும்போது இந்த லென்த்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் எக்ஸ் ஆஃப்செட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகும், அவ்வளோதான். எந்த டைரெக்ஷனில் நம்ம சொல்கிறோமோ அந்த டைரெக்ஷன் ஷிஃப்ட் ஆகும். அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம், கீழே பண்ணலாம், இந்த மாதிரி 4 டைரெக்ஷனில் எங்கே வேணாலும் உங்களால் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இது 2க்குள்ள வித்தியாசம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த ஆப்ஷனில் வந்து டைமென்ஷன்ஸ். இதில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணாலும் உங்களால் டைமென்ஷன் எடுத்துக்க முடியும். இதையும் கிளிக் பண்ணி இங்கே லென்த் பார்க்கலாம். ஸோ எந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டைமென்ஷன் பார்க்கலாம். ஆனால் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இஷ்டத்துக்கு தான் எடுக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமென்ஷனில் போய்ட்டு ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணுங்கள். ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லென்த் வைஸாக இருக்கிறது எல்லாமே எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆங்கிளாக இருந்தாலும் கூட ஹரிசாண்டலில் இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக என்ன டைமென்ஷன் வரும் அப்படிங்கிறத அது சொல்லும். வெர்டிக்கல் அப்படின்னா நீங்கள் இது வந்து டேப்பராக இருந்தாலும் கூட இந்த இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக என்ன டைமென்ஷனுங்கிறத காமிக்கும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இதே ஆங்கிளில் இப்படி என்ன லென்த்து இருக்குன்னு இதுக்கு பேரலாக உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனும் மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகும் லென்த் வைஸில். ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு என் பாயிண்ட் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இது 2 இன்பிட்வீனில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லும். சர்க்கிள் ஆப்ஷன் போனீங்கன்னா டயாமீட்டர் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம், ரேடியஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது போதும், இதுலேயே மேக்ஸிமம் எல்லாமே செக் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் 2Dயில் இவ்வளோ தான். 3Dயில் பார்த்திங்கன்னா நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் இதை வயர் ஃப்ரேமில் வைக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து சாலிடாக வந்து காட்டணுன்னா இதில் வச்சுக்கலாம். இது வந்து அவுட் சைடு கொஞ்சம் ஷேடாக காமிக்கும், அதாவது இது பிளைன் சாலிடாக காமிக்கும். அதில் இது வந்து அவுட்ரு மட்டும் கொஞ்சம் டார்க் லைனாக
தனியாக தெரிகிற மாதிரி காமிச்சிக்கலாம். கொஞ்சம் ஷேடிங் சேஞ்ச் பண்ணால் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது போதும். இதிலேயே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ட்ரா பண்ணுறதுக்கு இது எல்லாமே இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ 3D வரைகிறதுக்கு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐக்கான். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் இங்கே மேலே போனீங்கன்னா சாலிட் இருக்குது. இதிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேர்லையும் நான் என்எக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரூட்னா என்ன, ரிவால்வ்னா என்ன, ஸ்வீப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸ்வீப்னா அங்கே நெக்ஸ்ட்டில் ஸ்வீப் அலாங் வித் கைடுன்னு இருக்கும். ஸோ இந்த 3 தான் எந்த சாஃப்ட்வேரை போனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3Dக்கு போகிற 3 கமாண்ட்ஸ். ஸோ இதுக்கு அப்புறம் செல்லு, ட்ரிம்மு அப்படிங்கிறதெல்லாம் ட்ரிம் பாடின்னு இருக்காங்க. இங்கே ட்ரிம்முன்னு இருக்குது. திக்னஸ்ஸிங்கன்னா ஒரு திக்னஸ்ஸை ஒரு சாலிடை வந்து திக்னஸ்ஸாக கொடுக்குறது. இதெல்லாம் தேவைப்படாது, நம்ம எக்ஸ்ட்ரூட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ ட்ராப் சைடு இதே ட்ராப் ஃபேஸும் தேவைப்படாது. ஏன்னா இந்த 3 கமாண்டில் ஸ்ட்ராங் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து சும்மா ஒரு இப்படி டேப்பர் ஒரு லைனை போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த 3 கமாண்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது 3மே அந்த மேலே இருக்க 3 கமாண்டில் உள்ள இன்பில்ட்டாக வரும். அப்படி வரலைனாலும் நீங்கள் தனியாக வந்து ஒரு சாலிட்லேருந்து இன்னொரு சாலிடை ஆட் பண்ணால் இதை எடுத்துக்கலாம், கட் பண்ணால் இதை எடுத்துக்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன் வேணால் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம முக்கியமானது சாலிட் கிரியேட் பண்ணுறது இல்லாமல் நம்ம 2D வரைகிறப்பே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 2Dக்கும் யூஸ் ஆகும், 3Dக்கும் யூஸ் ஆகும். ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மல்டிப்புள் இடத்துக்கு வந்து, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பொருளை நகர்த்தரக்கூடிய இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேட். இது வந்து இதுக்குள்ளார போனீங்கன்னா காமிக்கிறேன். எதை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இந்த லைனை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லை ஒரு 3D மாடலையாக கூட இருக்கலாம். கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இதில் வேல்யூலேயும் சொல்லலாம். அதாவது இது ஒய், இது எக்ஸு. நீங்கள் எக்ஸில் எவ்வளோ தூரம் நகரு, ஒய்யில் எவ்வளோ தூரம் நகருன்னு சொல்லலாம். இதை காப்பின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுலேருந்து புதுசாக வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். 3 கொடுத்திங்கன்னா இது அப்படியே மூவ் ஆகி போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன்லேயும் சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஃப்ரம் டு ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஃப்ரம் டு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எந்த பாயிண்ட்டுன்னு அர்த்தம். 2ங்கிறது எங்கே முடிக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் எங்கேன்னு கேட்கும். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் அப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துடும். இதுலேருந்து இப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து அவ்வளோதான், இது அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆங்கிள் ப்ளஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் சொன்னாலும் அதுக்காகவும் மூவ் ஆகும். இதில் மூவ் கொடுத்தா மூவ் ஆகும், காப்பி கொடுத்தீங்கன்னா நியூவாக கிரியேட் ஆகும். இந்த கமெண்டுக்கு உள்ளே வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த ஆப்ஷன் தான். ட்ரான்ஸ்லேட் 3Dங்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் முதல்ல இதை பழகணும். ஸோ இதையும் பிளேனையும் கொஞ்சம் பழகணும். ஸோ அதை நான் ஒரு 3D ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். மிரருங்கிறது என்னென்னா, 2Dக்கும் மிரர் இருக்குது, இது 3Dக்கு ரெண்டுக்குமே அதே மிரர் தான், அதே ட்ரான்ஸ்லேட் தான். மிரர் அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரொஃபைலை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் மிரர் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆக்சிஸ்க்காக மிரர் பண்ணுறீங்க அப்படின்னு இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும் எந்த ஆக்சிஸ்க்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து இங்கே மிரர் பண்ணியிருக்கு. இல்லை எனக்கு அது வேணாம், இதுன்னு சொன்னால் இந்த ஆக்சிஸ்க்காக மிரர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதில் இந்த வியூவில் வந்து எந்த 2 ஆக்சிஸ் பாசிபிளோ அந்த 2 ஆக்சிஸ்க்காக உங்களுக்கு காமிக்கும். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் கொடுத்தா மூவ் ஆயிரும், அதாவது காப்பியும் ஆகும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக காப்பியில் இருக்கும். உங்களுக்கு மூவ் கொடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே அங்கே போயிடும், இங்கே டெலிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஆக்சிஸ்க்காக வேண்டாம் அப்படின்னா நீங்களே ஒரு சென்ட்ரல் லைன் போட்டு வச்சுட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைனுக்காக மிரர் ஆகும். இல்லை 2 பாயிண்ட் ஆட்டோகேட்டில் மாதிரி 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதுக்காக மிரர் பண்ணால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து அதுக்காக லைனுக்காக மிரர் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஃபார்மில் ரொட்டேட்டுங்கிறது என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற பொருளை இந்த சென்டரை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் ஒரு காமிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறேன், என்னோடய கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு கமாண்டுக்கும் என்ன வார்த்தை என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு லைனை செலக்ட் பண்ணிக்கிங்க, என்ட்ரு பண்ணிக்கிங்க. இதில் மூவ் காப்பி அது அதே தான். இது செலக்ட் பண்ணுற இதுதான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணால் இது தேவையில்லை. ஸோ எந்த டிகிரிக்கு அப்படின்னா ஒரு 80 டிகிரி அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் சென்டரில் அதுவாகவே இருக்கும். இந்த சென்டருக்காக தான் ரொட்டேட் ஆகும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சென்டர் வேணும், அதாவது டிஃபால்ட் சென்டருக்காக இந்த சென்டருக்காக 80 டிகிரி போகணுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அதுக்காகலாம் வேணாம், நான் கிளிக் பண்ணுற ஒரு பாயிண்ட்டுக்காக எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு வேணும்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டுக்காக 80 டிகிரி போயிடும். இது நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டிஃபால்ட் ஆப்ஷனில் இருந்ததுன்னா இந்த சர்க்கிளுக்காக இப்படி 80 டிகிரி வரும். ஸோ இது ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் இந்த சென்டர் பேஸ் பண்ணியே வரணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இது நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன், என்னால் பண்ணி காமிக்க முடியல. ஸோ அடுத்து ஸ்கேல் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. நான் எங்கே அதிகமாக ஸ்கேல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் என்எக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இந்த இன்ச்சஸ்க்கு எம்எம்க்கு சில பேர் ட்ராயிங் பண்ணுறப்ப தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ யூனிட்டை மாற்றாமையே ட்ராயிங் பண்ணி கூட சென்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அது எம்எம்மில் நம்ம அவங்க வரைகிறது இப்போலாம் இன்ச்சஸில் வச்சு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து அதை ப்ரோக்ராமிங்கெலாம் யூஸ் பண்ணுறதா இல்லை எதுக்கு யூஸ் பண்ணாலுமே அதோடய வேல்யூஸ் எல்லாமே எம்எம்மில் பார்க்கையில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சின்ன பாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ராயிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம திருப்பி அதை சின்னது பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம என்ன வேல்யூ இருக்கோ ஸோ 25.4 அப்படிங்கிறத நீங்கள் பர்சனல் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து வர மாதிரி சின்னது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்ததுக்கு மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. டைனமிக் எக்ஸ்ஃபார்ம் இதுவும் எனக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. வேறு என்ன இருக்குது, மூவ் டு ஆரிஜின் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது, ஏதோ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அது சென்டருக்கு மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நானும் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த ஆஃப்செட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெக்டாங்குலர் அரே இது நம்ம இதில் மல்டிபிள் இதை வந்து ரெக்டாங்குலரில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இதை ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணலை. நான் என்எக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் யூஸ் பண்ணதில்லை. வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரியேட் 3D யூஸ் பண்ணும்போது கிரியேட் கர்வுங்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நான் 3D யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். மற்றதெல்லாம் லெட்டர் டைப் பண்ணுறது என்கிரேவிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன லெட்டர் டைப் பண்ணுறீங்களோ அதை இங்கே ஓகே, இங்கே ஹைட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 5M ஹைட்டு அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல வேணும்னு கேட்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். ஸ்லோவாக இருக்குது, கிளிக் பண்ணுற இடத்துல அந்த ஏங்கிறது வந்து டைப் பண்ணது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி என்கிரேவிங் பண்ணிவிட்டு இதை வந்து என்கிரேவிங் ஆப்ஷன்லேயே வந்து பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு. ஸோ பவுண்டிங் பாக்ஸ்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஹெலிக்ஸ் எல்லாம் 3Dயில் பார்த்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வரையக்கூடிய எல்லாமே சொல்லியாச்சு. சாலிடை பற்றி பேசியாச்சு, இதை பற்றி பேசியாச்சு. இது நம்ம மிஷின் எந்த மில்லிங்கில் ஏற்றாங்கிறது டூல் பார்த்தா அதுக்குரிய மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இந்த டாப் லைன் இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ டாப் வியூவில் மட்டும்தான் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் வரைகிறதுக்கு பற்றி சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐசோமெட்ரிக் இது திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே டாப் சைடு தான் வரைஞ்சி வச்சுருப்போம். ஸோ பார்த்தாலே தெரியும். இப்போ இது நீங்கள் என்ன லைன் போட்டாலுமே, இப்போ ஒரு லைன் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் எந்த லைன் போட்டாலும் இந்த ஆக்சிஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும், இந்த டாப்பில் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். சரிங்களா? இதை வந்து கீழே கொண்டு போக முடியாது. இது பார்க்க கீழே மாதிரி உங்களுக்கு போகிற மாதிரி தெரியும், ஆனால் இது கீழே கிடையாது. நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் அதில் தான் இருக்கும். ஸோ இது டாப்பில் மட்டும்தான் வரைய முடியும். இன்கேஸ் இதுக்கு பர்பெண்டிகுலராக கீழே வேணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது பார்க்குறது ஃப்ரண்ட் வச்சா அவர் ஃப்ரெண்டு காமிக்கும், ஆனால் அதை நீங்கள் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். பிளேன் அதுதான் வரைகிறதுக்கு முக்கியமானது. இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேனுக்காக வரைய போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கம் இருந்து வரைஞ்சால் எப்படி வரையலாமோ அந்த மாதிரி வரையும். ஸோ காமிக்கிறேன். இப்போ வரைங்க,
உங்களுக்கு பர்பண்டிகுலராக உங்களால் கீழே வரைய முடியும். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ டாப்பில் வரைஞ்சது எல்லாமே டாப்பில் இருக்கும். இது ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3Dயில் ஒர்க் பண்ணும்போது இந்த பிளேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு பிளேனுக்கும் நீங்கள் வந்து அந்த மாடலை ரொட்டேட் பண்ணி வேறு ஏதாவது திருப்பி உங்களால் படம் வரைஞ்சிக்க முடியும். இந்த பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் என்னென்னா ஹைட்டு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 0லேருந்து நார்மலாக நீங்கள் ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி வரையும்போது 0ல் தான் ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து 50 தள்ளி ஸ்கெட்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே 50ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது வந்து அங்கே 50 தள்ளி கிளிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதோட ஹைட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இங்கே வரைய வேண்டிய படம் 50 தள்ளி வரைய முடியும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோ. ஓகே, லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆக்சுவலாக எதுக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ இது நான் ஃபஸ்ட்டு டாப் வியூ வச்சுக்கிறேன். இப்போ லெவல் இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆட்டோகேடில் வந்து லேயர்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் கூட லேயர்ஸை பெருசாக யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டர்னிங்க்கு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது ஒரு ப்ரொஃபைல். ஸோ இதை நீங்கள் டர்ன் பண்ணணும். இங்கே ஒரு குரூவ் இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு அண்டர் கட் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற டூல் வந்து CNMG டூல். ஸோ உங்கள் டூலால் உள்ளே ப்ளஞ்ச் ஆக முடியாது. அப்போ நீங்கள் ஒரு டர்னிங் பண்ணணும். அது போக நீங்கள் ஒரு போரிங் பண்ணணும். போரிங்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு அண்டர் கட் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா இதில் ஒரு டர்னிங் பண்ணணும், குரூவிங் பண்ணணும், ஐடிலையும் அதே மாதிரி டர்னிங் பண்ணணும், குரூவிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா இந்த ஒரே ட்ராயிங்கை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா செலெக்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே லெவல்ஸ் க்ரியேட் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெவல்ஸ் வரும். நீங்கள் வரைஞ்ச எல்லாமே இந்த ஒரே லெவலுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொசன் ஒரே இதில் வச்சு வரைஞ்சோன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ நான் தனியாக வந்து செகண்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி டர்னிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு லெவல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம இப்போ என்ன கொடுத்தீங்களோ அந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் வரைஞ்சது வந்து தனியாக நிற்கும். இப்போ செகண்ட் செலக்ட் பண்ணதுனால இப்போ டிஃபால்ட்டாக செகண்டில் இருக்குது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டில் தான் நான் வரைய போகிறேன்னு வேணால் மறுபடியும் ஒன்று மாற்றிக்கலாம். பட் இப்போ நான் செகண்டில் தான் வரைய போகிறேன். இப்போ வந்து இந்த லெவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து எந்த லெவலில் நான் வரைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் செகண்டில் தான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டில் இருக்க எதையும் இது பாதிக்காது. ஸோ இப்போ லைன் கமாண்டில் போய்ட்டு இது இங்கேருந்து இங்கேருந்து நான் த்ரூவாக நான் இவ்வளோ தூரம் வரைய போகிறேன். அதாவது டர்னிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கேருந்து இப்போதைக்கு என்னால் பிசி மாற்ற முடியாது. ஸோ நான் பின்னாடி சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ட்ரிம் கமாண்டில் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட்டு
ஸோ இப்போ நான் இந்த டேர்னிங் எது பண்ணணுமோ அதை மட்டும்தான் நான் இப்போ வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த அண்டர்கட்டில் நான் தனியாக பண்ணிக்க போகிறேன். அப்போ வந்து நான் லெவலில் போயிட்டு பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் வரைஞ்ச எல்லாத்தையும் எனக்கு ஹைட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ 2ஆம் நம்பரில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு, இதை நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டேர்னிங் ப்ரோக்ராம் போட்டேன்னா அழகாக இது மட்டும் டேர்னிங் ஆகி வந்துடும். இப்போ திருப்பி ஆன் பண்ணி பார்த்துங்க. ஸோ எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக டேர்னிங் மட்டும் தனியாக பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி எல்லா லைனும் ஒன்றா வச்சுருந்திங்கன்னா செலக்ட் பண்ணும்போது இந்த லெவல் 2ல் இருக்கிறது செலக்ட் ஆகும், 1ல் இருக்கிறது அடுத்ததில் 1ல் செலக்ட் ஆகும், மறுபடியும் 2ல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செலக்ட் ஆச்சுன்னா ப்ரோக்ராமில் வந்து கண்ணாம்பின்னான்னு தப்பு வரும். ஸோ அந்த மாதிரி தப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லெவலில் பழகி பண்ணணும், ஒர்க் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ லெவல் 1 ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணும்போது லெவல் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரே கிளிக்கில் இது லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எந்த தப்பும் இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இது பழகிக்கணும். இது மாதிரி நிறைய லெவல் நீங்கள் க்ரியேட் பண்ணி குரூவிங்க்கு தனியாக, போரிங்க்கு தனியாக, தனித்தனியாக லைன் வந்து வரைஞ்சிக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் லெவல் 2 உங்களால் ஆஃப் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா இங்கே லெவல் 2ல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இன்கேஸ் லெவல் 2 நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் ஒன்று புது லேயர் க்ரியேட் பண்ணி அந்த இதுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு 1க்கு போயிட்டு இந்த வந்து நீங்கள் லெவல் 2 வந்து உங்களால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஆன் பண்ணிவிட்டு லெவல் 2 ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் ஆஃப் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு லெவல் 1ல் இருக்கிறத 2க்கு மூவ் பண்ணணும், இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது லெவல் க்ரியேட் பண்ணுறீங்க, லெவல் 3 க்ரியேட் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து ஏதாவது காப்பி பண்ணி வைக்கணும் நீங்கள், இல்லை புதுசாக சில லைன்ஸை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த லைன்ஸை, ஸோ ஏதோ ஒரு 2 லைன் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது 2 லைன் செலக்ட் ஆகிடுச்சு. இதை வந்து லெவல் 3க்கு போகணுன்னா ஃபஸ்ட்டே இங்கே லெவல் 3 வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மூவ் ஆர் காப்பின்னு இருக்கும். ஒன்று காப்பின்னா இங்கேயும் ஒரு லெவல் 1ஆவதுலேயும் இருக்கும், 3ஆவதுக்கும் போயிடும். 3 சொல்லிட்டிங்கன்னா 1ஆவதில் இருக்காது, ஜஸ்ட்டு 3ஆவதுக்கு போயிடும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது மூவ் ஆயிரும். ஸோ இப்போ லெவலில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ 3ஆவது லெவலில் இந்த லைன் இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணது மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி மூவ் பண்ணிக்கவும் முடியும் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு. ட்ராயிங்ஸோ 3Dயாக இருந்தாலும் சரி 2Dயாக இருந்தாலும் சரி நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறது, மாடலிங் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ அடுத்து மற்றதை பார்க்கலாம். இது வந்து ஏன் வந்து ஒரு சாஃப்ட்வேரை நம்ம உங்களுக்கு ப்ரோக்ராமும் சொல்லித்தரேன், மாடலிங்கும் சொல்லித்தரேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வரும்? மற்றவங்கள விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால் இது எல்லாமே பண்ண முடியும். அது டிசைனாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், மெஷினிங்காக இருக்கட்டும், மெஷினிங்குள்ளே இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ மெஷரிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், ஸோ டேட்டா க்ரியேட் பண்ணுற டேட்டா என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய தெரிஞ்சுக்க தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க தான் உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ எல்லாத்துலேயும் நான் வந்து நிறைய ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் எதையுமே நிறைய கன்யூஸாக உங்களால் அடுத்தடுத்து நான் வீடியோ போட முடியல. பட் எல்லாத்துலேயும் ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அடுத்து கொஷினுக்கு இல்லை நான் சொல்லித்தரலான்னு கூட நீங்கள் தேடி அடுத்தது வந்து கற்றுக்குவீங்க. அப்படிங்கிறதுனால எத்தனை லைன் இருக்குதுன்னு எல்லா லைன்லேயும் ஒரு 1ஆம் நம்பரை நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். மிச்சதெல்லாம் நீங்கள் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்ததில் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னும் இங்கிலீஷ்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னு, இங்கிலீஷ் இல்லாமல் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி அதுலேயும் நிறைய நம்ம எப்படி வந்து சிம்பிளாக பேசணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கஷ்டமே இல்லை. ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்கி படித்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நான் மாற்றிக்கிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு வழி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி நிறையா நம்ம பசங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த இதில் இந்த லைனில் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். என்னால் ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா நான் பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான வேலைகள் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அது நான் என்னோடய டைம்ஸ் ஃபுல்லாக அங்கேயே பண்ணுறதுனால சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு சின்ன சின்ன இன்புட் கொடுக்குறேன். நீங்கள் மிச்சத்தை இன்டர்நெட்டில் தேடுங்க, நிறைய கற்றுக்குங்க, நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுங்க. காலேஜில் இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைமாகவே சாயங்கால டைமில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராக்டிக்கலாக எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், அங்கே தியரியில் அவ்வளோலாம் சொல்லித்தர மாட்டாங்க. நிறைய இந்த மாதிரி இதை வச்சு கற்றுக்குங்க. நிறைய பேர் கேட்டிங்க என்னை எப்படி காண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் கேட்டாலும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, என்னோடய ஒர்க்கு அந்த மாதிரி. ஸோ பல முக்கியமான நம்ம இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்காது. ஸோ பார்க்கலாம். முடிஞ்சளவு நான் இதிலே சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.